இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபன் வித் சவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். லிசன் டு த ஸ்டோரி. இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க நம்ம படிக்கலாம். சாரா இஸ் a லிட்டில் கேர்ள். சாரான்னு ஒரு பொண்ணு இருந்தாளாம். அவ வந்து ஒரு குட்டி கேர்ளா இருந்திருக்கா. இட் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். அவ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போக போறா. She wears a red shirt and a purple skirt. அவ இன்னைக்கு ரெட் கலர் ஷர்ட்டும் பர்பிள் கலர் ஸ்கர்ட்டும் வந்து போட்டிருக்கா. சாரா வாக்ஸ் இன்டு த ஸ்கூல் யார்ட். சாரா வந்து அந்த ஸ்கூல் யார்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது த வின் ப்ளோஸ், பயங்கரமாக காத்தடிச்சிருக்கு. ஹர் கர்லி ஹேர் மூவ்ஸ், அவளோட கர்லி ஹேர்ஸ் இருக்குல்ல, கர்லாக இருக்குல்ல, அது எல்லாமே ஆடி அசைஞ்சிட்டு இருந்துச்சான். அ சாஃப்ட் ஃபெதர் ஃபால்ஸ் ஆன் ஹர் ஹேர். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபெதர், ஒரு குருவியோட ரெக்கை வந்து அவள் மேலே சாஃப்டாக வந்து விழுந்துச்சான். ஷீ லுக்ஸ் அப் அட் த ட்ரீ. அவ அந்த ட்ரீ மேலே பார்த்துருக்கா. அ லிட்டில் பேர்ட் சிட்ஸ் ஆன் அ பிரான்ச் அண்ட் சிப்ஸ். அந்த லிட்டில் பேர்ட் என்ன பண்ணிருக்கு, மேலே உட்காந்து கூ கூ கூக்குன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. த ஃபெதர் டிக்கிள் சாரா நோஸ். அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த சாரா மூக்கில் விழுந்த உடனே அவளுக்கு அந்த அரிச்சு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆச்சோ அப்படின்னு தும்பி இருக்கா. த பேர்ட் ஃப்ளைஸ் அவே. அந்த சத்தத்தை கேட்டு அந்த குருவி வந்து என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சு. சாரா லாஃப் சாரி லிட்டில் பேர்ட். சாரா வந்து சிரிச்சுட்டு அவளுக்கே சிரிப்பா வந்துருச்சான். சிரிச்சுட்டு ஓடி போகும்போது சாரி லிட்டில் பேர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் என்ன பண்ணியிருக்கா, ஸ்கூல் போயிருக்கா. த ஸ்கூல் பெல் ரிங். ஸ்கூல் பெல்லும் என்ன ஆயிருக்கு, ரிங் ஆயிருக்கு. சாரா ரன்ஸ் டு ஹர் கிளாஸ். சாரா வந்து கிளாஸ்க்கு வந்து ஓடி போயிட்டா. ஃபைண்ட் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் தெம் இன் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள். கேர்ள் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இங்கே இருக்குது. அடுத்து என்ன வேர்டு இருக்குது, ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது. அடுத்து ஷர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது, ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பர்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஸ்கர்ட்டுக்கு முன்னாடி பர்பிள் இருக்குது. அடுத்து கர்லி. கர்லி எங்கே இருக்குன்னு பாருங்க, தேர்ட் லைனில் செகண்ட் வேர்ட் கர்லி. அடுத்து பாருங்க சிப்ஸ். சிப்ஸ் எங்கே இருக்குது, இந்த குருவி கத்திக்கிட்டே இருந்துச்சுல, அதுதான். அடுத்து பேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க, a little bird. லிட்டிலுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கு. அப்புறம் ஹர் எங்க இருக்குன்னு பாரு, சாரா ரன்ஸ் டு ஹர் கிளாஸ் இங்க இருக்கு. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாமா? கேர்ள், ஃபர், டேர்ம், ஸ்கர்ட், டர்ன், ஜெம், பேர்ட், பேர்ன், ஹர்ப், ஷர்ட், கேர்ள், verb. முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரீட் த வேர்ட்ஸ் அலவுட் டு யுவர் ஃப்ரெண்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சத்தமாக சொல்லி பாருங்க. கேர்ள் 12, 30 dirty, டர்ன் burn, nurse purse, farm harm, term germ. அடுத்து பாருங்க. சூஸ் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் வித் த சேம் சவுண்ட். சேம் சவுண்ட் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். வேர்ப் ரைம்ஸ் வித் வேர்ப். இந்த வேர்டு இருக்குல்ல, இதே மாதிரி ரைம் ஆகுற வேர்டு எதுன்னு பாருங்க. பார்க்கா ஹர்பா, வேர்ப் ஹர்ப். என்ன ரைம் ஆகுது, ஹர்ப் தான் ரைம் ஆகுது. அடுத்து பாருங்க, பேர்ட் ரைம்ஸ் வித் பேர்ட். எப்படி ரைம்ஸ் ஆகுது, தேர்டா தோனா, பேர்ட் தேர்ட். தேர்ட் தான் ரைம் ஆகுது. அடுத்து பாருங்க, ஆர்ட் எப்படி ரைம்ஸ் ஆகுது, ஃபர்மா காட்டா, ஆர்ட் காட். காட்டு தான் ரைம்ஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, ஸ்கர்ட் ரைம்ஸ் வித் ஸ்கர்ட். எதோட ரைம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சாங்கா டர்ட்டா, ஸ்கர்ட் டர்ட், டிஐஆர்டி. அடுத்து பாருங்க, டேர்ன் ரைம்ஸ் வித் டேர்ன். எப்படி ரைம்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சேர்னா பாக்கா, டேர்ன் டேர்ன். சேர்ன் தான் ரைம் ஆகுது, சேர்ன். அடுத்து பாருங்க, ரீடிங் ரேஸ். இப்போ இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணலாமா? A car is fast, a star is bright, the tiger runs, her sister rides, the park is big, the shirt is wet, the bird sings, the girl skips, the farmer works, the teacher smiles. அடுத்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மை பேப்பர் வாட்ச். கிரியேட் எ பேப்பர் வித் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஹாப்பி, சேட், ஆங்க்ரி, ஸ்கேட், இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு ப்ரெசென்ட் இட் டு த கிளாஸ். கிளாஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு குட்டி மாடல் பார்க்கலாமா? இந்த பையன் ப்ரெசென்ட் பண்ணுறா பாருங்க. ஆன் சாட்டர்டே மார்னிங் ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே மார்னிங் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிருக்கான். ஐ ஃபெல்ட் ஹாப்பி, அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கான். இந்த ஈவினிங் வி வென்ட் டு த பார்க். ஈவினிங் என்ன பண்ணியிருக்கான்,
வந்திருக்கான், பார்க் போயிருக்கான். ஐ ஃபீல் எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட் ஆகி ஜோராக விளையாடிருக்கான். ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மை ஃப்ரெண்ட் வெண்ட் ஹோம். ஐ ஃபெல் சேட். என் ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அட் நைட்டு வந்து மை பிரதர் டுக் மை டாய். ஐ ஃபெல்ட் ஆங்க்ரி. என்னோட பொம்மை எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டதால நான் ரொம்ப கோவமாயிட்டேன்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். இது மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸ் வச்சு உங்கள் கிளாஸ் முன்னாடி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. பாருங்க, டாக் அபவுட் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக். என்ன பற்றி பேச போகிறோம்? உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததை பற்றி பேச போகிறோம். இங்கே ஒரு பொண்ணு அஸ்மான், இங்கே ஒரு பொண்ணு பேசுகிறா. என்ன பேசுகிறான்னு பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அஸ்மா. என்ன சொல்கிறா? அவள் பேர் அஸ்மான்னு சொல்கிறா. ஹலோ எவ்ரிவன்னு சொல்கிறா. ஐ லைக் டு ஈட் லட்டூஸ். அவளுக்கு என்ன பிடிக்கும்? லட்டூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஈட்டிங் லட்டூஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ அவள் லட்டு சாப்பிட்றதால ரொம்ப ஹாப்பியாக இருக்காளாம். ஐ டோன்ட் லைக் மஸ்கிட்டோஸ். அவளுக்கு என்ன பிடிக்காது? மஸ்கிட்டோஸ் பிடிக்காது. தே பைட் மீ. ஏன்னா கொசு வந்து அவளை கடிக்குமா. ஐ ஃபீல் ஆங்க்ரி. கொசு கடிச்சா அவள் ரொம்ப ஆங்க்ரி ஆவாளாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. என்னை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. நீங்களும் இது மாதிரி பேச. அடுத்து இப்போ திரும்ப நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணலாமா? வாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மவுஸ், ஹவுஸ், ஹோல், ட்ரெஸ், புக், பேப்பர், பன், டீ, நாய்ஸ், ஸ்டிக், ஷுக், afraid. There is, in, the, my, was, they, looked, her, bird, girl, shirt, dirt, turn, burn. அடுத்து பாருங்க. With the mouse in her house. Into the hole my red dress a big book. அடுத்து பாருங்க. On the paper a warm bun, a dirty shirt, loud noise, a long stick. அடுத்து பாருங்க. இப்போ நம்ம படிக்கலாமா? வாங்க படிக்கலாம். There is a mouse in the garden. The house was very quiet. My red dress is new. I have a big book to read. The boy drew on a white paper. The bird sits on her shirt. The girl turns the page. நம்ம இந்த பேசேஜை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். நவீன் and நித்யா வாட்டர் their garden everyday. நவீன் நித்யா என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க கார்டனுக்கு டெய்லி தண்ணி பாய்ச்சுவாங்களாம். ஒன் டே தே see a small new plant. ஒரு நாள் வந்து ஒரு குட்டி நியூ பிளான்ட்டை பார்க்குறாங்க. தே ரிமூவ் த வீட்ஸ் அரவுண்ட் த பிளான்ட் அண்ட் வாட்டர் இட். ஒரு நாள் தேவையில்லாத அந்த செடியில் என்னென்னலாம் இருக்கோ அந்த கிராஸ், குட்டி குட்டி கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தண்ணி போடுறாங்க. சம் டேஸ் லேட்டர், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தே லுக் அட் த பிளான்ட். அந்த செடியை பார்க்குறாங்க. தே ஆர் சர்ப்ரைஸ் டு see a பியூட்டிஃபுல் பேர்ட். ஏன்னா அங்கே ஒரு குட்டியாக ஒரு பூவோட மொட்டு வந்திருக்கான். த நெக்ஸ்ட் டே இட் blossoms into a lovely flower. அடுத்த நாள் பார்த்தா ஒரு அழகாக பூத்து இருக்கு. தே ஃபீல் ஹாப்பி. அவங்க அதை பார்த்து ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டாங்களாம். அடுத்து பாருங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர். வாட் டு நவீன் and நித்யா see? நவீனும் நித்யாவும் என்ன பார்த்தாங்க? தே see a new plant. இப்போ ரைட் எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோவான்னு எழுத போகிறோம். தே ரிமூவ் த வீட்ஸ் அண்ட் வாட்டர் த பிளான்ட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க? தேவையில்லாத கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணாங்கல்ல, அதுதான் வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம் தானே? எஸ். அப்போது எழுதிக்கோங்க எஸ். fill in the blanks. they feel surprised to see a. எதுக்கு வந்து அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகுனாங்க? ஏன்னா அதுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டு வந்துருந்துச்சு. பட்டுனா என்ன? முட்டு, பூ முட்டு. பியூட்டிஃபுல் பட். நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் அண்ட் ரைட். த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹாப்பியோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க. சேடா இல்லை ஸ்கேடா? இல்லை கிளாட். கிளாட் தான் ஹாப்பியோட மீனிங். நம்ம இந்த எலஃபண்ட் ஒன் வேர்டை வச்சு இப்போ நம்ம 2 letter வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். இந்த எலஃபண்ட்டை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வேர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி ஏடி கொடுத்துட்டாங்க. அட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ என் ஆன் வருமா? ஏன்னா எலஃபண்ட்ல என்ன இருக்கு? ஏவும் இருக்கு, என்னும் இருக்கு. அடுத்து பாருங்க. ஹீ, ஹெச் ஹீ வச்சு என்ன எழுதலாம் நம்ம? ஹெச் ஹீ, ஹீ. அடுத்து பாருங்க. இப்போ நம்ம 3 letter வேர்ட்ஸ் பண்ண போறோம். 3 letter வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏஎன்டி ஆண்ட். ஏஎன்டி ஏஎன்டி ஆண்ட். ஆண்ட்னா என்ன? இரும்பு. அப்புறம் ஹெச் வச்சு பண்ணலாமா? ஹெச்ஏடி ஹேட். அப்புறம் ஹெச்ஏடி ஹேட்னா என்ன? தொப்பி. அடுத்து பாருங்க. வேற டி
இ ஏ என்ன பண்ணலாம்? டீ. டி இ ஏ டீ. டீ எழுதிக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம 4 லெட்டர் வேர்ட்ஸ் பண்ண போறோம். 4 லெட்டர் வேர்ட்ஸ் பண்ணலாமா? என்னென்னலாம் வரும் சொல்லுங்க? ஹெச் இ ஏ டி ஹீட். ஹெச் இ ஏ டி ஹீட். அடுத்து பாருங்க வேற என்ன பண்ணலாம்? லேட். LATE லேட். இங்க எழுதிக்கோங்க. LATE லேட். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க ஐ கேன் டூ. உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் கிரியேட் அ நியூ வேர்ட். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பிஏ சேஞ்ச் பண்ணி டீ போட்டு பார்க்கலாமா? என்ன ஆகும்? பேர்ன். பேர்ன் ஆகும். டர்ன். நெக்ஸ்ட் டேர்ம். டீயை சேஞ்ச் பண்ணி என்ன போடலாம்? ஜெர்ம் போடலாமா? GERM ஜெர்ம். மாற்றியாச்சு. அடுத்து பாருங்க கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ கரெக்டான ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். த கேர்ள் The girl had a shirt. It fell in the shirt ரைம் ஆகிற மாதிரி என்ன வேர்டு இருக்குங்க? ஜாரா டர்ட்டா? ஷர்ட் டர்ட். என்ன வேர்டு இருக்கு? டர்ட். அடுத்து பாருங்க they live in a farm. ஃபார்முக்கு ரைம் ஆகிற மாதிரி இங்கே என்ன தெரியுமா இருக்கு? வார்ம் இருக்கு, ஹார்ட் இருக்கு. என்ன வரும்? வார்ம். The day is warm. வார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க டிக் த கரெக்ட் பிக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். இங்கே கரெக்ட் பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணலாமா? ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை சிஸ்டர். நான் ரொம்ப என் சிஸ்டரோட கோவமாக இருந்தேன். இந்த பிக்சரில் அது எது ரெப்ரசன்ட் பண்ணுது? இவங்க தான் இங்கே கோவமாக இருக்காங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ரஹீம் ஃபீல்ஸ் ஹாப்பி வென் ஹி ஹீட்ஸ் அன் ஐஸ்கிரீம். ரஹீம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறான். நான் எப்போல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றானோ அப்போ. இங்கே எது நம்ம டிக் பண்ணோம்? இதுதான் இங்கே அடுத்து பாருங்க இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கரெக்டான வேர்ட்ஸை நம்ம எழுத போகிறோம். தே டேஷ் இந்த பார்க் எவ்ரிடே. என்ன பண்ணாங்க? ப்ளே வருமா? பிளேடு வருமா? டெய்லி விளையாடுறதால என்ன வரும்? ப்ளே தான் வரும். டே ப்ளே இந்த பார்க் எவ்ரிடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மனோஜ் டேஷ் அ லெட்டர் எஸ்டர்டே. இங்கே என்ன வருது? எஸ்டர்டேன்னு வருது. நேத்து. நேத்துன்னு வந்த பாஸ்டில் அது முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ என்ன வரணும்? ரோட்டுன்னு வரணும். என்ன வரணும்? மனோஜ் ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. அப்புறம் ட்ரா ஃப்ரூட் யூ லைக் அண்ட் ரைட் அபவுட் இட். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை வந்து இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்? நான் வந்து இங்கே வந்து ஒரு ஆப்பிளை வரைஞ்சிக்கிறேன். என்ன வரைஞ்சிக்கிறேன்? ஆப்பிளை வரைஞ்சிக்கிறேன். This is an apple. என்ன இது? This is an apple. I like apples. எனக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம்.